ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் புக் வாங்கலாமா இல்லை ஸ்கூல் புக் வாங்கலாமான்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு பெரிய ஒரு மண்டை குடைச்சல் வேலையாகவே இருக்குது. அதை பற்றி தான் இப்போது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் புக்ஸ் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு செட் நான் போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது ஓல்டு 11th பார்த்தீங்கன்னா 2015 எடிஷன், ரொம்பவே ஓல்டு புக்கு. அடுத்தது ஓல்டு 12th. இது ரெண்டுமே பழைய புக் ஷாப்பில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி இப்போ வாங்கினது 10th ஓல்டு. இது 2000 இங்கே பாருங்கள் 24 வரைக்கும் இருக்கிறது இது ஒன்று. அதுக்கப்புறம் இதுதான் பழசு, இங்கே காட்டுறேன். 2011 எடிஷன் இது, சரிங்களா? 10th பழசு. அதுக்கப்புறமா எத்திக்ஸ் 11th to 12th கரண்ட் அப்டேட்டில் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஹிஸ்ட்ரி, இது கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. இது இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன், ஒரு 1 வீக் தான் இருக்கும், சரிங்களா? ஒரு புக்ஸ் வாங்கியாச்சு. நீங்கள் புக்ஸை மொத்தமாக வாங்கி வச்சிங்கன்னா படிக்கிறதுக்கே மலைப்பாயிரும். அதனால் நீங்கள் முடிக்க வாங்கிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த 4 புக்லேயுமே நான் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், சரிங்களா? அதனால் சரி புதுசாக வாங்கிலாம் சொல்லிட்டு வாங்கினேன். நான் மெயினாக போனது எக்கனாமிக் வாங்கலான்னு. ஆனால் எக்கனாமிக் புக்கு அவைலபிளே இல்லை. அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 11th மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இதை படிக்கணும். இன்றைக்கி இந்த வரலாறு 11th and 12th இது இப்போ படித்தோன்னா ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம்னா கொஞ்சம் ஏற்கனவே படித்ததுக்கு இதில் படிக்கிறப்ப கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு லெசன் இது படிச்சுட்டு அடுத்தது எத்திக்ஸ் இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன், படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. ஆனால் நம்ம எதுக்குமே பெரியசாக இம்பார்ட்டன்ட் தரதில்லை. இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வருது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம் நவம்பரில் வருது. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா Group 1, Group 2, Group 4 இதெல்லாம் இருக்குது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாமுக்குன்னு படிக்கிறப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா அது தனி சப்ஜெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால் அது படித்தாகணும். மற்றதுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி படிக்கலாம். டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி டெக்னிக்கல் எக்ஸாம் லாஸ்ட் டைம் எழுதினேன். ஸோ அதனால் நான் இந்த தடவை எழுதலாம்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு எக்ஸாமையும் புதுசாக அட்டென்ட் பண்ணால் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்திருந்தது. அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா சென்டரே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி மெயின் சிட்டியில் தான் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூர் தான் போட்டிருந்தேன். நான் எனக்கு ட்ராவல் பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டருக்கு தாண்டி போட்டிருக்குறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ்னாலே மேக்ஸிமம் நம்ம யாருமே போக மாட்டோம். அந்த மாதிரி தான் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் நிறைய விட்டுரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் நம்ம விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஈவன் தமிழ் மீடியத்துக்கு தான் மெயினாக சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம்னால தான் போக முடியும், நம்ம தமிழ் மீடியம் போய் என்ன பண்ண போகிறோம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது போய் பார்க்குறப்ப உங்களுக்கே ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு அனுபவம் கிடைக்கும். அது உங்களை அடுத்து மூவ் பண்ண வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீ 6th to 10th தான் வாங்கணும். வாங்கிட்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு மொத்தமாக இந்த புக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1100 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 1190 கரெக்டாக சொல்லணும்னா 1190 ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் நல்லா படிங்க. பாய்.